நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நாகை மாவட்டத்தில் 5 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட 8 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். இலுப்பூரில் திறக்கப்பட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் ஆகாஷ் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டத்தில் ஏர்வாடி, காரையூர், பஞ்சசந்திக்குளம், ஏனங்குடி, இலுப்பூர், வடமலை, ஆந்தக்குடி, கோட்டப்பாடி ஆகிய கிராமங்களில் தலா 62.50 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக இன்று திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து இலுப்பூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கொள்முதல் நிலையத்தை பார்வையிட்டவர் விவசாயிகளிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார். இதில் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி, மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன், முதுநிலை மண்டல மேலாளர் சிவப்பிரியா மற்றும் விவசாயிகள், கிராம மக்கள் கலந்து கொண்டனர். இது உடையது வழி இது உடைய சொல்றீங்க இல்ல டைட்ஸ் போடுங்க, இல்ல செலவு ரொம்ப குறையா கடப்பாக நாளைக்கு போட்டு மாவட்ட ஆட்சியர்களே மற்றும் இங்கு கலந்திருக்கும் நமது இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனு கொடுக்க வரீங்களா? மனு போட்டா கொடுக்க இடம் வச்சு கம்மியாக இருக்குது. இல்லை, இடம் நிறையா இருக்குது. சரி, ட்ரையர் வச்சிங்கன்னா ட்ரையர் வேணும். ஆமாம், அது நம்மக்கிட்ட அவங்களே எழுதி அவங்களே எழுதி கரெக்ட் கரெக்ட். கண்டிப்பாக பிடிச்சி ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு அனுப்பிட்டு இருக்காங்க.